என்ன? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லங்கிற. ஆனா பக்கத்துலயே வந்துகிட்டு இருக்க. நீ விலகி போக வேண்டியதானே? நீதான் போக விட மாட்டேங்கிறிய. நேத்தெல்லாம் நீ சோகமா இருந்தியா? நான் உன் பக்கத்திலே வரலையா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன். எல்லாம் உனக்காக தான். ஓ. ஏய், ஃப்ராட். ஏய். ஐயய்ய! இந்த வீட்ல நிம்மதியா நடமாட முடியுதா? அவார்ட் ஃபங்க்ஷனா? அதோ வந்துட்டேன். ஏய், நில்லு. இதோ வரேன். என்ன சக்தி? என்ன நடக்குதுங்க? சும்மா. சும்மாவா? என்ன அண்ணி? எதுக்கு கேக்குறீங்க? ஆப்பிள் ஜூஸ் குடி. வெற்றி, எதுக்கு இதெல்லாம்? வெயில்ல களைச்சு போய் வர, கலெக்டருக்கெல்லாம் வேற படிக்கிற, டயர்டா இருப்பேல, அதுக்கு தான். நல்லா இருக்கா? என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா? இவளை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது போல இருக்கே. ஆமா, என்ன தோல் துணி? இதுவா? வீடு சோஃபா ஹால்னு அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், அதான். சூப்பரா இருக்கேமா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அம்மா, இப்பவே இவ்ளோ அழகா இருக்கே. சின்ன வயசுல இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருப்ப. ஏய், அப்பா உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்திருப்பார்ல. ஏய் சும்மா இருடி. இவன் வேற. சரி வாமா. சரண்யாமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணே, அம்மா எப்படி இருக்காங்க? மேக்கப், சாரி எல்லாமே சூப்பரா இருக்குமா. அலங்காரம்லாம் யார் பண்ணுது? உன் பொண்டாட்டி பண்ணான்னு நினைச்சியா? அப்படியா? பாருடா. ஆமா, அப்பா எங்க? அப்பாக்கு உன் பொண்டாட்டி தான் மேக்கப். என்னம்மா சொல்ற? அம்மாவே ரெடி ஆயிட்டாங்க, அப்பாக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? அப்பா, அப்பா.
சக்தி, அப்பா ரெடி ஆயிட்டாரா? அவரு எப்பவோ ரெடி ஆயிட்டாரு. சரி தள்ளு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வெற்றி இருன்னு சொல்றேன்ல. ஏய் என்னடி? அங்க பாரு. அப்பா இருங்க. அவரே நடந்து வருவாரு. நான் பாத்துக்கிறேன். எப்படிங்க? எப்படி உங்களால நடக்க முடிஞ்சது? நிக்க கூட சிரமப்படுவீங்களே. நான் பாக்குறது நிஜமா இல்ல கனவானே தெரியல. நிஜம்தாம்மா, எனக்கும் கனவு மாதிரி தாம்மா தெரியுது. என் வாழ்க்கையில் இப்படி நடக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடந்துட்டேம்மா. அப்பா, நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்கப்பா. எப்படிப்பா உங்களுக்கு சரியாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தாம்மா. என்னங்க சொல்றீங்க? ஆமா ரங்கநாயகி, ஒரு மாசமாவே சக்தி ஏதோ மூலிகை எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தா. சரி, இத நான் சொல்றதை விட சக்தி சொன்னா நல்லா இருக்கும். சக்திமா, நீயே சொல்லு. அத்தை, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச சித்தர் ஒருத்தர்கிட்ட மாமாக்குன்னு ஸ்பெஷலா கேட்டு வாங்கிட்டு வந்த தைலம், அத தினமும் தேய்ச்சா சரியாயிடும்னு அந்த சித்தர் சொன்னாரு. அததான் நான் தினமும் தேய்ச்சி விட்டேன். உங்ககிட்ட சொன்னா மாத்திரை மருந்துக்கே சரியாகல, இந்த தைலத்துக்கு எப்படி சரியாகும்னு சொல்லுவீங்கன்னு தான் சக்தி உங்ககிட்டலாம் சொல்லலை. ஆனா சக்தியோட நம்பிக்கை வீண் போகல. சக்தி, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எங்களுக்கு தெரியாம இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்க நீ. சக்தி கலக்கிட்டேடி. அப்பா எங்க கொஞ்சம் நடந்து காமிங்க பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நடந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதோட அறிகுறி இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, வாங்க வாங்க. நீங்க வாங்க. வாங்க. மெதுவா மெதுவா பாத்து. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. நாழியாயின் இருக்கு, ம். காப்பு கட்டிடலாமாம்மா? காப்பு கட்டிடலாம். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் உர்வாருகம் யமாமிருதாத். ஓம் திரியம்பகருத்ராய நமஹ. இந்த சந்தனத்தை எடுங்க. இந்த தேங்காவை எடுத்து அவாள்கிட்ட கொடுங்க. இந்தா. பிருகத்சாவச்சத்ர
वचः सुगिदम् उग्रवीरम् इन्द्रशोभेन पञ्चदशेन मध्यमिदम् वादेन सकरेण रक्षा இந்த குங்குமத்தை வைங்கோ. காப்பு நல்லபடியா கட்டியாச்சு. ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ரோச்சனோ ரோச்சமானஸ்வ வடஸ்வபான கல்யாணஹ. மா, காப்பு கட்டியாச்சுன்னா சும்மா வெளியூர் போறது, ஊரு சுத்துறது இதெல்லாம் வச்சு கூடாதுமா. இந்த விழா நடக்கிற வரைக்கும் இவங்களை வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுங்க. சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். சாமி, நாளைக்கு சம்மந்தி மரியாதை சடங்கு இருக்கு. அதுக்கு நல்ல நேரம் பார்த்து குறிச்சு கொடுங்க. சம்பந்தி மரியாதைன்னா கலசத்தை நீ தெளிக்கிறதானம்மா? ஆமா. இப்பெல்லாம் யாருமே அதை செய்யறதே இல்லையம்மா. இப்ப அந்த வழக்கெல்லாம் விட்டு போச்சுமா. உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி தான் நம்மளுக்குள்ள நல்ல பழக்க வழக்கம் எல்லாம் இல்லாம போச்சு. அம்மா, இத செஞ்சா நல்லதுன்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். ரங்கநாயகி, ஏம்மா ஏன் இவ்வளவு கோவமா சொல்ற? கொஞ்சம் நிதானமா தான் சொல்ல. நான் தான் சொன்னேன்லங்க, இந்த ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் வரக்கூடாதுன்னு. சாமி, இந்த சடங்கு செய்யறதுக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க. இந்த சடங்கு கண்டிப்பா நடந்தாகணும். புரியுங்க? சரிம்மா. நாளை காலைல 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நேரம். அந்த நேரம் உங்களுக்கு சம்பந்தி மரியாதை செஞ்சா நல்லது. ரொம்ப சந்தோஷம் சாமி. 11 மணிக்கு மேல நல்ல நேரம் இல்லம்மா. அதுக்குள்ள சடங்கு செஞ்சிருங்க. நான் வரேம்மா. வாங்க வாங்க. வரையா? இத பாரு வெற்றி, காப்ப கட்டியாச்சு. இனிமே யாரும் ஊரை விட்டு போக கூடாது. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் வீட்ல தான் இருக்கணும். சரிம்மா. அப்புறம் சம்மந்தி மரியாதை செய்யற விஷயம், அதையும் கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கோ. அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேம்மா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா, பாத்துப்பா. விடுறா விடுறா, எனக்கு ஒண்ணும் இல்லை. என்னால் இனிமேல் நம்பிக்கையா நடக்க முடியும். நீ கவலைப்படாத. சூப்பர்ப்பா. சக்தி நில்றி. எப்படி எங்க அப்பா குணப்படுத்தின? அதெல்லாம் அப்படியே வரதுதான் வெற்றி. ஆக்சுவலி நான் டாக்டருக்கு படிச்சிருந்தா பெரிய டாக்டரா இருப்பேன். அப்பாடா, எல்லாம் இங்க நல்ல நேரம். ஏய், என்ன சொன்ன? இல்ல, உன் திறமை யாருக்கும் வராதுன்னு சொன்னேன். அது ஏய், சீரியஸாவே உனக்கு நன்றி சொல்லணும் சக்தி. இனிமே அப்பா நடக்கவே போறது இல்லைன்னு நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். ஆனா நீ அவரை நடக்க வச்ச பாத்தியா? நிஜமாவே நீ கிரேட் டி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? ஏன் மாமாவுக்கு நான் பண்ணாம யார் பண்ணுவா? அப்பப்போ உன் புருஷனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோடி. வெற்றி வேண்டாம், சரண்யா நீ வந்துருவாங்க. ஏய், இப்ப மட்டும் அவ வரட்டும், அவளுக்கு இருக்கு. ஏய் வேண்டாம், சொன்னா கேளு, வந்துருவாங்க. அதெல்லாம் வரமாட்டாடி. ஹலோ. ஏய், நெத்தியில ஏதோ ஒட்டி இருக்கு பாரு. போன நேரம் வந்து
இந்த வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கும். கடவுளே, சாமியார் சொன்னதை நினைச்சா எனக்கு இப்ப கூட பக்குன்னு இருக்கு. என் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வர கடவுளே, வீட்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி கொடுப்பா. ரங்கநாயகி, என்னாச்சு உனக்கு? அதான் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கே. இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேயும் நடக்கணும்ல, அதுக்காக தான் வேண்டிக்கிறேன். வாங்க. ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு ஏதோ ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வேற நல்லபடியா நடக்குமா நடக்காதுன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். இதை பாருமா, நம்ம பசங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏன் வீணா உன் ஏய், என்னடி அம்மாக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன், இதோ வந்துகிட்டு இருக்காங்க. சரி சரி. ஏய், அம்மா வந்துட்டாங்க. சக்தி, அம்மா, வாமா, வா. வாங்கம்மா. உட்காரு. வாங்க, உட்காருங்க. உட்காரு. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் தம்பி. என்ன தம்பி திடீர்னு வர சொன்னீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தான் நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா. காப்பு கயிறு கட்டிட்டாங்க, வெளியிலையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாம்மா நாங்கள் உங்களை இங்கே வர சொன்னோம். அம்மா, தப்பா எதுவும் நினச்சிக்காதீங்க. நமக்குள்ள என்ன இருக்கு தம்பி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீயே சொல்லு. அம்மா, அது வெள்ளி விழா பண்றோம்ல, அதுக்கு சம்பந்திங்கிற முறையில நீ அவங்களுக்கு சடங்கு செய்யணுமா? அத்தை சொன்னாங்க. சடங்குனா கலச நீர் தெளிக்கிற சடங்கா? ஆமாம்மா. அந்த சடங்கை பத்தி உனக்கு தெரியுமாம்மா? முன்னாடிலாம் அது எல்லாரும் பண்ணிட்டு இருந்த சடங்குதாம்மா. இப்பதான் அதை யாரும் பண்றதில்ல. ஆனா அதை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா. இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது தடை வந்துருமோன்னு அத்தை மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்னம்மா தடை வரப்போகுது? பசங்க எடுத்து செய்றீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நீங்க சம்பந்தி சடங்கு மட்டும் சிறப்பா செஞ்சிட்டீங்கன்னா அவங்க வெள்ளி விழா நல்லபடியா நடக்கும் நம்புறாங்கம்மா. உங்களால செய்ய முடியுமாம்மா?
என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? இது என்னோட கடமை இல்லையா? உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த சடங்கு செய்யறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷமா செய்யறேன்ப்பா. இது ரொம்ப முக்கியமான சடங்குமா, அதனால எந்த குறையும் வராம கரெக்டா செஞ்சிருமா. சக்தி, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். கண்டிப்பா அது நடக்கும்.